மத்திய கிழக்கு பகுதியில எங்கேயோ ஒரு குண்டு விழுந்தா, உங்க ஊர் பெட்ரோல் பங்க்ல ஏன் விலை ஏறுது? அதாவது இதுக்காவது ஒரு சின்ன லாஜிக் இருக்குன்னு வச்சுப்போம். ம். ஆனா, அந்த சர்வதேச மோதலுக்கும், நீங்க நகைக்கடையில போய் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லன்னு நீங்க நினைச்சா, இன்னைக்கு உங்க எண்ணத்த நாங்க கொஞ்சம் மாத்தி அமைக்க போறோம். எக்ஸாக்ட்லி. அதனால தான் நாம சர்வதேச விவகாரத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஆரம்பிப்போம். பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதலை தொடங்குனாங்க. இப்போ தற்காலிகமா ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கு. ஆமா, ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. இத பத்தி மும்பைல நடந்த சிட்பி அமைப்போட 37வது ஆண்டு விழாவுல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்ப விரிவா பேசியிருக்காங்க. அவங்க பேச்சில இருந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிப்பு, அப்புறம் உரங்களோட விலை விண்ணை தொட்டு இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. கரெக்ட், அது பெரிய இம்பாக்ட். ஆனா எனக்கு ஒரு இடத்துல தான் பெரிய சந்தேகம் வருது. பிரதமர் மோடி மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்துங்க, அப்புறம் வெளிநாட்டு பயணங்களை தவிருங்கன்னு சொல்றது ஓகே. ஆனா ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு ஏன் சொல்லணும்? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம தங்கம் வாங்கும்போது அத வெளிநாடுகள்ல இருந்து டாலர் கொடுத்து தானே இறக்குமதி பண்றோம். இப்போ கச்சா எண்ணெய் விலை அதிகமாயிட்டதால நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் மொத்தமும் எண்ணெய்க்கே சரியா போயிடும். அதனால தங்கத்துக்கு டாலரை செலவு பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்குதா? ஆஹா, உங்க கணிப்பு ரொம்ப துல்லியமானது. இதுக்கு பேரு தான் மேக்ரோ எக்கனாமிக் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ, மேக்ரோ எக்கனாமிக் டிஃபென்ஸ். ஆமா, ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல ஒரு நாடோட அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது அவசர கால ஆக்சிஜன் மாதிரி. சர்வதேச மார்க்கெட்ல கச்சா எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகமாகி விலை ஏறும்போது நாம வழக்கமா செலவு பண்றதை விட பல மடங்கு அதிக டாலரை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமா, ஏன்னா வேற வழி இல்ல நமக்கு. கரெக்ட். அப்போ மக்கள் அதிகமா தங்கம் வாங்கினா அதுவும் இறக்குமதி தான். ரெண்டுக்குமே டாலர் தேவைப்படும் போது ரிசர்வ் பேங்க் மேல பெரிய ஒரு அழுத்தம் விழும். அதனால தான் அரசாங்கம் உள்நாட்டு பணப்புழக்கத்தை தங்கத்துல முடக்காம அதை வேற வகையில சுழற்சியில விடணும்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு நிமிஷம், இந்த 1,00,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகைய 45 நாளுக்குள்ள செட்டில் பண்ணணும்னு எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வந்திருக்கிற ஒரு உத்தரவும் இதோட ஒரு பகுதி தானா? கண்டிப்பா. பொதுத்துறை நிறுவனங்கள் குறு சிறு தொழில் பண்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனே தரணும்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு புதுசா இன்ஜின் ஆயில் ஊத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. மிகச்சரியான உதாரணம். அந்த பணப்புழக்கத்தோட வேகம், அதாவது வெலாசிட்டி ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம். பெரிய நிறுவனங்கள் அல்லது அரசாங்கம் சிறு தொழில் முனைவோருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பல மாசமா நிறுத்தி வச்சா என்ன ஆகும்? அவங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியாது. அதான், அந்த சிறு நிறுவனங்களால அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, புதுசா மூலப்பொருட்கள் வாங்க முடியாது. ஆனா பாருங்க, இந்த 45 நாள் கெடுங்கிறது ஒரு பெரிய சிஸ்டமிக் மாற்றம். 1,00,000 கோடி ரூபாய் அடுத்த 1.5 மாசத்துல மார்க்கெட்டுக்குள்ள வருதுன்னா அது கண்டிப்பா வேலைவாய்ப்பை தக்க வைக்கும். உள்நாட்டு உற்பத்தியையும் அதிகரிக்கும் இல்லையா? ஆமா, சர்வதேச அளவுல நமக்கு அடி வாங்கினாலும் ஜிஎஸ்டி வசூல் குறையாம நம்ம பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்நாட்டு பணச்சுழற்சி தான் ஒரு முக்கிய காரணம். ஓஹோ, புரியுது. ஆனா பொருளாதாரத்தோட ஒரு பக்கம் இப்படி பாசிட்டிவா இருந்தாலும் சாமானிய மக்களோட பாக்கெட்ல நேரடியா கை வைக்கிற விஷயம் பெட்ரோல் பங்க்ல தான் நடக்குது. அது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆமாங்க, கடந்த 11 நாள்கள்ல மட்டும் 4 முறை விலை ஏறி இருக்கு. பெட்ரோல் லிட்டருக்கு ₹2.46 ஏறி ₹107.77 டீசல் ₹2.58 ஏறி $98.98 வந்திருக்கு. இதோட நேரடி விளைவா தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. லாரிகள் நிறுத்தம் பத்தி. ஆமா, தமிழகத்துல சுமார் 1,00,000 லாரிகள் ஓடாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. 1,00,000 லாரிகள் முடங்குறது சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. சான்ஸே இல்ல. இது ரொம்ப சீரியஸான ஒரு சங்கிலி தொடர் விளைவு. 1,00,000 லாரிகள் ஓடலன்னா அது வெறும் அந்த டிரான்ஸ்போர்ட் துறை பிரச்சனை மட்டும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய தக்காளி, வெங்காயம், அரிசி, பருப்பு எல்லாமே லாரியில தான் வருது. கரெக்ட். அப்ப சப்ளை செயின் உடையும். எக்ஸாக்ட்லி. லாரிகள் குறையும் போது சப்ளை செயின் உடையும். மார்க்கெட்டுக்கு வர்ற பொருட்களோட வரத்து குறையும். வரத்து குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் அதிகமாகி காய்கறி, மளிகை பொருட்களோட விலை கிடுகிடுன்னு ஏறும். சோ பணவீக்கம் இப்படித்தான் சாமானியர்களோட சமையல் அறைக்குள்ள நுழையுது. ஆமா, சர்வதேச அரசியல் எப்படி ஒரு சாமானியனோட பட்ஜெட்டை காலி பண்ணுதுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். நல்லாவே புரியுது.
இப்போ பொருளாதாரத்துல எப்படி டிமாண்ட், சப்ளை, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு நுட்பமான விஷயங்கள் இருக்கோ, அதே விஷயங்கள் தான் அரசியல்லயும் இருக்கு. மாநில அரசியல்ல இப்ப நடக்கிறது ஒரு பெரிய சதுரங்க வேட்டைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம் இது. ஆமா. தாவேக அரசு அமைஞ்ச விதம், அதுக்கு பின்னால நடந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானது. சட்டசபை தேர்தல்ல தாவேக 108 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. திமுக 47, அதிமுக 47 இடங்கள். மெஜாரிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் தேவை இருந்த நிலையில திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ், விசிகா, முஸ்லிம் லீக் கட்சிகள் தாவேவேகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆமா, அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அதுக்கு கைமாறா காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர் பதவியும், விசிகா மற்றும் முஸ்லிம் லீக்குக்கு தலா 1 அமைச்சர் பதவியும் கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 5 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க, விசிகா 2, முஸ்லிம் லீக் 2. இதுவரைக்கும் சாதாரண கூட்டணி கணக்கு தான். ஆனா சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்கிறப்போ நடந்த ட்விஸ்ட் ரொம்ப பெருசு. ஆமா, அங்கதான் அதிகாரத்தோட பேரம் நிஜமா ஆரம்பமாச்சு. அதிமுக 2ஆ பிரிஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில 22 எம்எல்ஏக்கள் ஒரு அணியாகவும், எஸ்பி வேலுமணி தலைமையில 23 எம்எல்ஏக்கள் ஒரு அணியாகவும் செயல்பட்டாங்க. ஓ ஆமா, அந்த பிளவு. இதுல வேலுமணி அணி தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்ததால தான் அவங்க 144 எம்எல்ஏக்கள் பலத்தோட ரொம்ப ஈஸியா பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதான், இந்த ஆதரவு சும்மா கிடைக்கலையே. அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற எதிர்பார்ப்புல தான் வேலுமணி அணி ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப சமீபத்துல நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல அவங்களுக்கு பதவி கிடைக்கல. அதான் பிரச்சனையோட ஆரம்பம். ஆமா. இதனால ஏமாற்றம் அடைஞ்ச அந்த அணியை சேர்ந்த மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய 3 எம்எல்ஏக்கள் நேத்து தடாலடியா தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆளுங்கட்சியான தாவேகாவிலேயே ஐக்கியமாயிட்டாங்க. பெரிய ட்விஸ்ட் இது. மீதமிருந்த 5 பேரு, அதாவது திலீபன், ஜெய்சங்கர், மோகன், நடராஜன், ஹசிபாஸ்கர், சுகுமார், இவங்க மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கே திரும்பிட்டாங்க. எனக்கு இதுல 2 கேள்விகள் வருது. கேளுங்க. 1, எம்எல்ஏக்கள் இப்படி கட்சி மாறுறத தடுக்கத்தான் கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்னு இருக்கே, அப்புறம் எப்படி அவங்க இவ்ளோ ஈஸியா கட்சி மாறினாங்க? 2வது, ஒரு சின்னத்துல ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு நினைச்ச உடனே ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போனா மக்கள் இதை எப்படி பாப்பாங்க? உங்களோட 2வது கேள்வி ஒரு தார்மீக கேள்வி. மக்கள் இதை கண்டிப்பா ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா தான் பார்ப்பாங்க. ஆனா அரசியலுங்கிறது தார்மீக அடிப்படையில இயங்குறது இல்ல, சட்ட விதிகளின் ஓட்டைகளை வச்சுதான் இயங்குது. நிதர்சனம். உங்களோட முதல் கேள்விக்கான பதில் தான் இங்க முக்கியமான பாயிண்ட். கட்சித்தாவல் தடை சட்டத்துல இவங்க எப்படி தப்புனாங்க? ஒரு எம்எல்ஏ கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தாலோ அல்லது பதவியில் இருக்கும்போதே அதிகாரப்பூர்வமா வேற கட்சிக்கு மாறினாலோ தான் அந்த சட்டம் பாயும். ஆனா இவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஓ, அதான் ட்ரிக்கா? ஆமா, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இதை ஏத்துக்கிட்ட விதத்துல ஒரு பெரிய தொழில்நுட்ப நுணுக்கம் இருக்கு. ஆமா, சபாநாயகர் கொடுத்த விளக்கம் நான் கேட்டேன், ரொம்ப தெளிவா இருந்துச்சு. நீங்க தபால் மூலமாவோ இல்ல டைப் பண்ண ஒரு பேப்பர்லயோ ராஜினாமா கடிதத்தை கொடுத்தா சபாநாயகர் ஏத்துக்க கூடாது. ஆனா எம்எல்ஏ நேரா தன் கைப்படை எழுதி சுய நினைவோடு தான் நான் ராஜினாமா பண்றேன்னு கடிதம் கொடுத்தா விதிகளின்படி அதை உடனடியா ஏத்துக்கணும். இதுக்கு சபாநாயகர் யார்கிட்டயும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது விதியா? அதுதான் சிஸ்டம். இந்த விதியை ஏன் அப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, ஒரு எம்எல்ஏவை யாராவது மிரட்டி கடிதம் எழுதி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேரில் வரணும்னு சட்டம் சொல்லுது. அப்படியா விஷயம்? ஆனா பாருங்க, அரசியல்வாதிகள் அதே சட்டத்தை தங்களோட அதிகார மாற்றங்களுக்கு ரொம்ப சாதுரியமா பயன்படுத்திக்கிறாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டா அவங்க மேல எந்த கட்சித்தாவல் வழக்கும் போட முடியாது. அந்த தொகுதிகளுக்கு மறுபடியும் இடைத்தேர்தல் வரும். இது ஆளுங்கட்சிக்கு லாபமா முடியலாம். இது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி. வாவ்! இந்த மாதிரி கூட்டணிகள் உடையறதும் புதுசா உருமாறுறதும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டே வருது இப்போ. இதனால தான் மத்த கட்சிகளும் தங்களோட தனித்தன்மையை நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஆமா, உஷாராயிட்டாங்க. பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதுசா தனிக்கட்சி துவங்கணும்னு அவரோட ஆதரவாளர்கள் புதிய தமிழகம் ஜனதா கட்சின்னு ஒரு பேரை வச்சு ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை கலர் கொடிய சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு புது டெவலப்மெண்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ இனிமேல் மதிமுக எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி தங்களோட சொந்த சின்னத்துல மட்டும்தான் போட்டியிடும்னு திட்டவட்டமா அறிவிச்சிருக்காரு. இத நாம எப்படி பாக்குறது? இது எல்லாமே வேக்யூம், அதாவது அரசியல் வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஆயத்த பணிகள்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கூட்டணிக்குள்ள அதிகாரம் கிடைக்காததால எம்எல்ஏக்கள் வெளியேறாங்க. இன்னொரு பக்கம் தேசிய கட்சிகளோ திராவிட கட்சிகளோ இனிமேல் தனித்து நின்னாதான் தங்களோட அசல் வாக்கு வங்கி எவ்வளோன்னு கணக்கு போட முடியும்னு நினைக்கிறாங்க.
துரைவைக்கோட முடிவு ரொம்பவே பிராக்டிக்கலானது. ஏன்னா சொந்த சின்னம் முக்கியம். ஆமா. இன்னொரு கட்சியோட சின்னத்துல நின்னு ஜெயிச்சா டெக்னிக்கலா அவங்க அந்த சின்னத்துக்கு சொந்தமான கட்சி எம்எல்ஏவா தான் கருதப்படுவாங்க. எதிர்காலத்துல வரப்போகும் கூட்டணி குழப்பங்களை தவிர்க்கத்தான் இந்த மாதிரி முன்கூட்டியே வியூகம் அமைக்கிறாங்க. ஓ சரி. அரசியல் சதுரங்கத்துல இருந்து நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு அமைப்பு எப்படி செயல்படக்கூடாது, இன்னொரு அமைப்பு எப்படி செயல்படணுங்கிற பெரிய முரண்பாட்டை நாம இப்போ பார்க்க போறோம். இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஆமா. தேசிய அளவுல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், இந்த விவகாரத்துல தேசிய தேர்வு முகமையான என்டிஏ மேல உச்சநீதிமன்றம் ரொம்ப காட்டமான அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க கோர்ட்ல. ஆமா. கடந்த கால தவறுகள்ல இருந்து நீங்க இன்னும் பாடம் கத்துக்காதது வருத்தமா இருக்குன்னு நீதிபதிகள் சொல்லிருக்காங்க. தேர்வையே ரத்து பண்ணி பல இடைத்தரகர்களை கைது பண்ணிருக்காங்க. இத நான் எப்படி பார்க்கறேன்னா, கோடிக்கணக்குல பட்ஜெட், பெரிய பெரிய தொழில்நுட்ப வசதிகள், நாடு முழுக்க ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கிற ஒரு தேசிய அமைப்பு பண்ற தப்பு, ஒரு கையில லேட்டஸ்ட் ஐபோனை வச்சுக்கிட்டு அதுக்கு பாஸ்கோட் செட் பண்ண தெரியாம முழிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப சரியான உதாரணம். ஒரு சிஸ்டம் பெருசா சென்ட்ரலைஸ்டா இருக்கும்போது அதுல பொறுப்புடைமை, அதாவது அந்த அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப குறைஞ்சு போயிடுது. கரெக்ட். வினாத்தாள் எப்படி கசிஞ்சது, எந்த மையத்திலிருந்து கசிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே அவங்களுக்கு பல நாட்கள் ஆகுது. சிஸ்டம் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா செயல்படுத்தலப்போ உள்ளூர் அளவிலான கண்காணிப்பு இல்லாம போயிடுது. இது பக்கா சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஆனா அதே தொழில்நுட்பத்தை ஒரு லோக்கல் அமைப்பு எப்படி பயன்படுத்துதுங்கிறத பாத்தீங்களா? ஆமா, அதுதான் என்ன பிரமிக்க வச்சது. தூத்துக்குடி மாவட்டம் வெளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தம் கிராமத்துல கடந்த மார்ச் மாசம் ஒரு +2 மாணவி கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. ரொம்ப துயரமான சம்பவம் அது. ஆமா. அந்த பகுதியில நேரடி சாட்சிகள் யாருமே இல்ல. கேஸ் எப்படி சால்வ் ஆகும்னு எல்லாரும் ரொம்ப பதற்றமா இருந்தப்போ, தூத்துக்குடி எஸ்பி மதன் தலைமையில 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. அவங்க டிஎன்ஏ மற்றும் கைரேகை தொழில்நுட்பத்தை ரொம்ப துல்லியமா பயன்படுத்தி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 20 வயதான தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, அவன் ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிருக்கான். ஆமாங்க, இவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியை இப்படித்தான் கொலை செஞ்சிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த காவல்துறையோட அர்ப்பணிப்பை மட்டும் இல்ல, நீதித்துறை காட்டிய வேகத்தையும் சேர்த்துதான். எக்ஸாக்ட்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, சம்பவம் நடந்த வெறும் 76 நாட்கள்ல, அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு சாட்சிகளை விசாரிச்சு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா இரட்டை தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது ரொம்ப அசாதாரணமான வேகம். நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் இது. முதல்வரும் இது வரவேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு. என்டிஏவுக்கும் நம்ம தமிழக காவல்துறை அல்லது நீதித்துறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஃபோக்கஸ். ஓ, ஃபோக்கஸ். ஆமா. ஒரு லோக்கல் எஸ்பிக்கோ ஒரு மாவட்ட நீதிபதிக்கோ தங்களோட பகுதி மக்கள் மேல நேரடியான ஒரு கடமை இருக்கு. டெக்னாலஜியை வெறும் டூலா பார்க்காம அதை நீதிக்கான ஆயுதமா அவங்க சரியா பயன்படுத்திருக்காங்க. அதுதான் நிஜம். ஒரு சிஸ்டம் நினைச்சா வெறும் 76 நாள்ல ஒரு கொடூரமான குற்றத்துக்கு நீதியை கொடுக்க முடியும். ஆனா இன்னொரு சிஸ்டமோட அலட்சியத்தால வருஷக்கணக்கா படிச்ச பல லட்சம் மாணவர்களோட உழைப்பு அப்படியே வீணாகுது. நிர்வாகத்துல இருக்கிற அக்கறை தான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, இந்த கனமான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கலை கல்வி சார்ந்த சில குவிக் அப்டேட்ஸை பார்ப்போம். இதுலயும் ஒரு பொதுவான விஷயத்த பார்க்க முடியுது. அதாவது சிஸ்டம் எப்படி மக்களுக்கு ஏத்த மாதிரி வளர்ந்து கொடுக்குதுன்னு. சொல்லுங்க பாப்போம். டெல்லியில நடந்த விழாவுல நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கும் டாக்டர் HV ஹாண்டே அவர்களுக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. பல வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அருமையான அங்கீகாரம் இது. ஆமா, ரொம்ப தகுதியான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு விருது கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி சினிமா துறைக்கும் ஒரு பெரிய பொருளாதார ஊக்கம் கிடைச்சிருக்குல்ல. ஓ, அந்த 5 ஷோஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதான். தமிழகத்துல புதுசா ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்களை முதல் 7 நாளைக்கு தினமும் 5 காட்சிகள் திரையிடலாம்னு முதல்வர் விஜய் உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். இப்ப அப்படி இல்ல. சனி ஞாயிறு அரசு விடுமுறைன்னு எல்லா நாளுக்கும் இது பொருந்தும்.
தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி இது பெரிய கொண்டாட்டம்தான். சினிமா துறை சார்ந்த பொருளாதார சுழற்சிக்கு இது கண்டிப்பா உதவும். இன்னொரு பக்கம் கல்வித்துறையில மாணவர்களுக்கு சின்னதா ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகள்ல இளங்கலை படிப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு மே 25-28 தேதிகள்ல நடக்க வேண்டியிருந்தது. ஆனா அந்த சமயத்துல பக்ரீத் பண்டிகை வர்றதால தேர்வை ஒத்தி வச்சிருக்காங்க. மாணவர்களோட பண்டிகை கொண்டாட்டத்துக்கு எந்த இடையூறும் வராம சிஸ்டம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா நடந்துகிட்டது ஒரு நல்ல மூவ். புது தேதிகள் சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். கடைசியா காஷ்மீர் குல்மார்க்ல நடந்த ஒரு திக் சம்பவம். அங்க இருக்கிற உலகின் 2வது உயரமான கோண்டோலா கேபிள் கார்ல திடீர்னு கோளாறு. ஓ ஆமா, நியூஸ்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட 65 கேபின்கள்ல 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அப்படியே அந்தரத்துல தொங்கியிருக்காங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. ஆனா பேரிடர் மீட்பு படையும் போலீஸும் ரொம்ப துரிதமா செயல்பட்டு எல்லாரையும் பத்திரமா மீட்டுட்டாங்க. இயற்கை சீற்றமோ தொழில்நுட்ப கோளாறோ ஆபத்து நேரத்துல மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. அது உண்மைதான். கேபிள் கார்ல மாட்டினவங்களுக்கு அந்த நிமிஷம் எவ்வளவு பயம் இருந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கவே முடியல. ஆனா சரியான நேரத்துல சிஸ்டம் வேலை செஞ்சதால ஒரு பெரிய துயரம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை எல்லாம் ஒன்னா வச்சு பார்த்தா எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. ஒரு பக்கம் ஈரான்ல விழுற குண்டு எப்படி நம்ம பெட்ரோல் விலையை ஏத்தி 1 லட்சம் லாரிகளை முடக்குதுன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு பின்னால இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் எப்படி மாநில அரசியல் தலைவிதியை மாத்துதுன்னு அலசினோம். அப்புறம் சிஸ்டம் ஃபெயிலியர்னால நீட் தேர்வுல நடந்த கசிவுக்கும் சிஸ்டம் சரியா வேலை செஞ்சதால விளையாத்திக்குளம் வழக்குல 76 நாள்ல கிடைச்ச தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். எல்லாமே ஏதோ ஒரு புள்ளில இணைஞ்சிருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்கா பதிவு செய்ய விரும்புறேன். நீங்க நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ இல்ல இன்டர்நெட்ல செய்திகளை பார்க்கும்போது ஒரு விஷயத்த உற்று கவனிங்க. சொல்லுங்க. ஒரு சின்ன பெட்டி செய்தியா வர்ற விஷயம் உங்களையோ உங்க ஊரையோ எந்த வகையில மறைமுகமா பாதிக்க போகுதுன்னு யோசிங்க. வெறும் தகவல்களை படிக்கிறதோட நிறுத்திக்காதீங்க. இந்த செய்திக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த தொடர்பை தேடுங்க. அந்த புரிதல் தான் உங்களை ஒரு தெளிவான விழிப்புணர்வுள்ள குடிமகனா மாத்தும். ஏன்னா உலகத்துல எந்த ஒரு விஷயமும் தனித்து நடப்பதில்லை. ரொம்ப ஆழமான யோசிக்க வைக்கிற ஒரு சிந்தனை இது. செய்திகளுக்கு பின்னால இருக்கிற தொடர்புகளை கண்டுபிடிக்கிறப்போ உலகமே நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். அந்த புரிதலோட இன்றைய ஆழமான அலசல நம்ம நிறைவு செய்வோம். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் தொகுப்போட பல புதிய கண்ணோட்டங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.